மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது, ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. எல்லோர்ட்டையும் ரொம்ப நட்பாக இருப்பாங்க. நட்பாக பழகக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கக்கூடியவங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா ஆதிசேஷன், சர்ப்பம். இந்த நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குவது எந்த ஊர் அப்படின்னா திருப்பரங்குன்றம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது தான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடியது. இப்படி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடியது அறுபடை வீடு, முருகனுடைய அறுபடை வீடுல ஒன்று. இங்கே வந்து தெய்வானையோட திருமண கோலத்துடன் ஸ்ரீ முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த தலத்தில் வந்து பிரம்மாவும் சிபிமன்னனும் வழிபட்ட ஸ்தலம். இங்கே சாமியினுடைய பேர் என்னென்னா, சுவாமியினுடைய திருப்பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஆவுடை நாயகி. இந்த தலத்துக்கு வந்து சரவண பொய்கை அப்படிங்கிற நதி வந்து தான் புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறது. சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் பாடி வந்து ஒரு சிறப்பித்த தலம் அப்படிங்கிறதான் திருப்பரங்குன்றம். இங்கே நைவேத்தியமாக லட்டு படைப்பாங்க. அதாவது இந்த நட்சத்திரக்காரங்க ராகுனுடைய தன்மை இருக்கிறவங்க, ராகுனுடைய அம்சத்தில் இருக்கிறவங்க. இந்த நட்சத்திரம் ராகுனுடைய அம்சமாக இருக்கிறதுனால, ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கிறதுனால இவங்க வந்து கையில் வந்து போடக்கூடியது அந்த மோதிரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாம்புனுடைய வடிவம் வைத்து மோதிரங்கள் வணங்குவது, அதை வந்து போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தோஷங்கள் நீகும். செய்வினையால் இருக்கக்கூடியது செய்வினை விலகும். குடும்பத்தினுடைய மேன்மையும் ஆயில்ய நட்சத்திரத்திற்காருக்கு ராகு வந்து பலவிதமான நற்செயல்களை இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது. ராகு வந்து இடம்பெறக்கூடிய தெய்வீக மோதிரத்தை இவங்க அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த ராகுனுடைய மந்திரம் என்ன அப்படின்னா, இவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ராகுனுடைய மந்திரம் என்ன சொல்ல அப்படின்னா, வாகுசேர் நெடுமான் முன்னம் வானவர்க்கு அமுதம் ஈய போகும் காலை உண்டன் புணர்வினால் சிரமேயமற்று பாகுசேர் மொழியான் பங்கன் பரன் கையில் மீண்டும் பெற்ற ராகுவே உன்னை துதிப்பேன் ரட்சிப்பாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இந்த நட்சத்திரக்காரங்க அடிக்கடி சொல்லிக்கிறது ராகுனுடைய தன்மையை அதிகப்படுத்தும், அந்த நட்சத்திரத்தை வந்து பலப்படுத்தும். ஏன்னா இந்த மந்திரம் வந்து மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். நவகிரக தோஷத்தை கூட முழுமையாக படிப்படியாக அகற்றக்கூடிய மந்திரம் தான் இந்த ராகுனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த மோதிரத்தை அணிஞ்சாங்க அப்படின்னா, அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த மோதிரத்தை இவங்க அணிஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி அணிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நன்மை கிடைக்கும். இவங்க ருத்ராட்சியம் அணிய விரும்பினாங்க அப்படின்னா 4 முகம் கொண்ட ருத்ராட்சியை அணிவது இவங்களுக்கு சிறப்பு. இவங்களுடைய புகழ், பெருமை, செல்வம் இதெல்லாம் வீடு தேடி வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் அணிய வேண்டிய கல் என்ன அப்படின்னா மரகதக்கல். இவங்க இந்த ராசியினுடைய அதிபதி யாரு? இந்த ராசி வந்து கடகராசி. ராசியினுடைய அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்தினுடைய மரம் என்ன அப்படின்னா புன்னை மரம். நட்சத்திரத்தினுடைய மரம் புன்னை மரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் ஆகாத நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா வெண்மை நிறைந்த ஆடை அல்லது வெளிர் நிறம் இருந்த ஆடையை அதிர்ஷ்டகரமாக இவங்களுக்கு நடக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கணும், ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பேர் வைப்பாங்கன்னா, என்ன மாதிரியான நாம எழுத்துக்கள் வைப்பாங்கன்னா டி, டு, டோ, டே, யோ, யோ, பி அப்படிங்கிற எழுத்துக்கள். அது என்ன மாதிரியான பெயர்கள் வரும் அப்படின்னா டில்லி குமார், டில்லி பாபு, பிரபு, பிரபாகரன், பிரம்மராஜ், பீதாம்பரன், யோகராஜ், யோகேஸ்வரன். பெண்களாக இருந்தால் யோகலட்சுமி, யோகாம்பாள், யோகவல்லி, பிருந்தா, பிரைவதனா, பிந்து இப்படின்னு சொல்லக்கூடிய பேர்களில் அவங்க வந்து பேர் வைப்பாங்க. இந்த நாம எழுத்துக்களில் வந்து பேர் வைக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு சுபாவத்தை கொடுக்குது, என்ன மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஆதிக்க சக்தியை, அந்த கிரகத்தினோடு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சக்தியை அதிகப்படுத்துவதற்காக செய்யக்கூடியது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போய் தரிசிக்க வேண்டிய இடம் எங்க? முதல் இடம் வந்து திருப்பரங்குன்றம். அதை வந்து பரங்கிநாதர் ஆலயம்னு சொல்லுவாங்க. பரங்கிநாதர் ஆலயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு சென்று சர்ப்ப சாந்தி கண்டிப்பாக செய்யணும். சர்ப்பம் சாந்தி செய்யக்கூடிய இடத்துல பரிகார ஸ்தலத்துக்கு போய் செய்வது நல்லது. அதுவும் பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய ஆதிசேஷனை
ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிதேவதை என்பதால் சர்ப்பசாந்தி செய்வது இவர்களுக்கு முக வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதது. இவங்க என்ன மாதிரியான காயத்ரி மந்திரத்தை இவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓம் சர்ப்பராஜாய வித்மகே சுக்ல பாதாய தீமகை தன்னோ அனந்த பிரஜோதயாக. இந்த மந்திரத்தை தினமும் குறைஞ்சது ஒரு 100 முறையாவது அதுக்கு சொல்லி அந்த நட்சத்திரத்தை வழிபாடு செய்கிறது, அந்த மந்திரங்களை சொல்வது. ஓம் சர்ப்பராஜாய வித்மகை சுக்ல பாதாய தீமகை தன்னோ அனந்த பிரஜோதையாக. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி அந்த ஆயிலை நட்சத்திரத்தில் தோன்றவங்க தங்களுடைய பரிகார விருட்சமான புன்னை மரத்தை போய் வழிபாடு செய்கிறதும், இந்த புன்னை மரமான தலவிருட்சமாக அமைந்திருக்கக்கூடிய கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா கோயிலையுமே இவங்க போய் வழிபாடு பண்ணலாம். புன்னை மரம் காணக்கூடிய அனைத்து திருக்கோயிலையும் இவங்க அமர்ந்து வல்ல திருநீர் அணிஞ்சு ஒரு மரத்தடி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு நாகர் சிலைக்கு விளக்கேற்றி முடிஞ்சால் நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் நீங்கும். இது அனுபவத்தில் நீங்கள் உணர்வீங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர பெருவிழாயின் போது புன்னையடி சேவை அப்படின்ற ஒரு சுவையான விழா நிகழ்ச்சி மயிலாப்பூர் கபிலாஸ்வரம் ஆலயத்தில் நடைபெறும். அங்கே என்ன அப்படின்னா, புன்னை மரத்தினுடைய சிறப்பை இதன் மூலம் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். வானில் கலப்பை போன்ற வடிவத்தில் தோன்றக்கூடியது இந்த ஆயிலை நட்சத்திரம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தலம் திருப்புன்னைவாயில் அப்படிங்கிற நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரத்துக்கான பரிகார ஸ்தலம். அங்கே எப்போதுமே நிறையா ஆட்கள் போய் வழிபாடு செய்வாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்துக்கு கிழக்கே ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புகழூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஈஸ்வரன் யார் அப்படின்னா அக்னீஸ்வரன் அருள் பாலிக்கக்கூடிய ஆலயம். இது ஒரு மிகப்பெரிய வாஸ்து ஆலயம்னு சொல்லக்கூடியது. அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு வடக்கே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் சாட்சிநாதர் சுயம்புவாக தோன்றி காட்சி தரும் திருப்புற்றப்பயம் உள்ளது. அங்கே தட்சிணாமூர்த்தி இங்கே அற்புதமான ஒரு சன்னதி இருக்குது. அங்கேயும் சென்று நீங்கள் பரிகாரம் செய்யலாம். ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் இந்த சொல்லக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இல்லை நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்கன்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலிக்கு வடக்கே ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தலமாக இருக்கக்கூடிய சங்கரங்கோயிலுக்கு போய் சங்கரலிங்கமும் கோமதி அம்மனுக்கும் இடையே சங்கர நாராயணன் சன்னதி இருக்கும். அது மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம். இங்கே பக்தர்களுக்கு புன்னை மர புற்று மண்ணைத்தான் பிரகாதமாக கொடுப்பாங்க. புன்னை மர புற்று மண்ணைத்தான் அவங்களுக்கு பிரசாதமாக தர்றாங்க. இங்கே எல்லா விதமான நோய்களிலும் தீரக்கூடிய ஒரு அருமருந்து சிறந்த பரிகார ஸ்தலம். ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய பரிகார ஸ்தலத்திற்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய ஸ்தல விருட்சம் எங்கெங்கெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கோ அதுக்கும் அந்த நட்சத்திரம் சார்ந்த வழிபாட்டு முறைகள் எங்கெங்கெல்லாம் உயராக பண்ணப்படுதோ அந்த கோயில்களையும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலாபலனை கொடுக்கும். ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன் வாழ்நாளில் அடிக்கடி, அதாவது பிறந்த நட்சத்திர நாளாக இருக்கலாம் அல்லது வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கலாம், தஞ்சை மாவட்டத்திலேருந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவன்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கற்கடேஸ்வரர் திருக்கோயில். கற்கடேஸ்வரர் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷம் நீங்க இந்த தலத்துக்கு போய் வழிபாடு செய்யலாம். கிரக தோஷங்கள் நீங்கும். கற்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளணும். இந்த அபிஷேக எண்ணெயை உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பலமான நம்பிக்கை. அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய எண்ணெய் எடுத்து நாம் நம்மளுடைய உடம்புல பூசிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கும். இங்கே மூலவர் யார் அப்படின்னா கற்கடேஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர், அம்பாள் அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி. இங்கே ஸ்தல விருட்சம் நங்கை மரம், தீர்த்தம் நவபாசான தீர்த்தம். இங்கே ஆகம பூஜை சிவாகம பூஜை நடைபெறுது. இங்கே ஆகம பூஜை சிவாகம பூஜை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். இங்கே புராணத்து பேர் என்ன அப்படின்னா கற்கடேஸ்வரன் சொல்லுவாங்க. இப்போ உள்ள பேர் என்ன திருந்து தேவன்குடின்னு சொல்லுவாங்க. இது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இங்கே நடக்கக்கூடிய திருவிழா சிவராத்திரிக்கும் திருக்கார்த்திகைக்கும் திருவிழா நடைபெறும். காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக இந்த கற்கடேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பொதுவாக கோயில்களில் ஒரு அம்பாள் மட்டும்தான் இருப்பாள். ஆனால் இங்கே 2 அம்பாள், இங்கு 2 அம்பாள்கள் அடுத்தடுத்த சன்னதியில் இருப்பாங்க. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சுவாமியினுடைய திருமேனியில் நண்டு ஐக்கியமான ஒரு துளையும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இருக்குது.
இந்திரனால் வெட்டப்பட்ட காயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கற்கடேஸ்வரர் ஆலயம் நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் திருவிடைமதுரூருடைய தாலுக்கால தேவன்குடி, வேப்பத்தூர் அஞ்சல் தேவன்குடி, அங்கே வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்குது. ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய கோபம் வேகம் அதிகமாக இருக்கும். நகை அணிவதில் அதிக ஆசைப்படுவாங்க. பணம் சம்பாதித்தில் அதிகமான விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. செலவு செய்வதிலையும் அப்படித்தான். இந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கற்கட விநாயகர் என்ற திருநாமத்துடன் விநாயகர் இருப்பார். பிரகாரத்தில் வந்து வள்ளி தெய்வாயனுடன் சுப்பிரமணியர் இருக்கார். கதை வடிவில் நடராஜர் இருக்கிறார். நவகிரக சன்னதி இங்கே கிடையாது. சிவபெருமானை வணங்கி இந்திரன் தன்னுடைய தவறை உணங்கி திருத்திய தலம் இது. திருத்தேவன்குடி அப்படிங்கிறது அதுதான். இந்திரதேவன் திருந்திய தேவன்குடி, அதான் திருத்தேவன்குடி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. இப்பெயரை சொன்னாலே உள்ளூர் வாசிகளுக்கு யாருக்குமே அங்கே பெருசாக தெரியாது. நண்டு கோயில்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சுவாமியும் இங்கே அம்பாளையும் வேண்டி சுவாமியையும் இங்கே அம்பாளையும் வேண்டி பிரார்த்தனை நிறைவேற்றினா வஸ்திரம் சாத்தி விஜயக பூஜை வந்து அவங்க செய்வாங்க. சிறப்பு, இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கடகராசியில் உட்பட்ட ஆயிலை நட்சத்திரத்துக்கு சிறந்த மருத்துவம் குணம் உண்டு. தெய்வ பக்தியுடன் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல விதமான மனநிலையை அங்கே கொடுக்கும். மனக்குழப்பம் நீங்கும், நோய்களை தீர்க்க வல்லது. ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாங்கள் நட்சத்திர நாளில் தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த தலத்துக்கு வந்து இறைவனுக்கு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது வாழ்வில் வளம் பெருகும், உடலும் உள்ளமும் நலம் பெறும். அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இங்கே வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீண்ட காலமாக ரொம்ப நோய் இருக்குது, பிற நட்சத்திரக்காரர்களுக்கும் மேற்சொன்ன இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நோயெல்லாம் இருக்குது அப்படின்னா கற்கடேஸ்வரரையும் இங்கே நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் இருக்குது இல்லை வேறு எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து கற்கடேஸ்வரரையும் அருமருந்து நாயையும் வழிபட்டு அந்த மருந்து சாப்பிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா நல்ல விதமான நிவாரணம் கிடைக்கும். இதன் இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு சமயம் வந்து துர்வாச மகரிஷி வந்து சிவபூஜை செய்து கொண்டிட்டு இருந்தார். அப்போ அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு கந்தர்வன் துர்வாசரனுடைய நடையை பார்த்து நீர் நண்டு ஊர்ந்து செல்வதை போல நடக்கிறீர் அப்படின்னு ஒரு கேலி பேசினார். அந்த முனிவரை கேலி பேசினார். அப்படி கேலி செய்தவன் அவளை போற நடந்தும் அவமானப்படுத்தினார். கோபம் கொண்ட அந்த துர்வாசர் அவனை நன்றாக பிறக்கும்படி சபித்து விட்டார். வருந்திய அந்த கந்தர்வன் மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் இப்படி தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என்னுடைய சிற்றறிவால் இதை செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே துர்வாசர் அவருடைய அறிவுரையின்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்து நண்டு வடிவில் பூஜை செய்து நீ சாப விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த கந்தர்வன் வந்து சாப விமோச்சனம் பெற்ற இடம். அதனால தான் சுவாமியினுடைய திருமேனியில் நண்டு ஐக்கியமான ஒரு துளை இப்போதும் இருக்குது. கற்கடத்திற்கு விமோச்சனம் தந்தவர் என்பதனால தான் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு பேர் கற்கடேஸ்வரர். கற்கடகம்னா என்ன? கற்கடகம் அப்படின்னா நண்டுன்னு அர்த்தம். இந்திரன் தன்னுடைய ஆணவம் நீங்க குரு பிரகஸ்தனுடைய ஆலோசனைப்படி இங்கு வந்து சிவ பூஜை பண்ண இடம். இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியில் தினமும் ஒரு 1008 மலர் பறித்து சிவலிங்கத்துக்கு படைத்து வழிபாடு செய்த இடம். இந்த திருத்தலம் திருத்தேவன்குடி அப்படின்ற அழைக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான். இந்த பெயரை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த இந்திரனாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடியது நிறைய சாப விமோச்சனங்கள் மருத்துவத்திற்கான ஒரு இடம். இந்த கோயில் நான் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னது, கும்பகோணத்துலேருந்து சூரியனார் கோயில் செல்லும் பாதையில் ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் திருவிசநல்லூர், அங்கேருந்து பெரிய ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா இந்த திருவிநல்லூர் அப்படிங்கிற இதுலேருந்து போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகலாம். கண்டிப்பாக ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயிலை நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடக்கிறவங்க, ஆயிலை நட்சத்திரத்தில் நின்று இப்போ உங்களுக்கு எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்களுடைய உடம்பில் மனதால் நோயால் அவதிப்பட்டாலோ சாபத்தால் நிறைய அவமானப்பட்டாலோ இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை மிக நலமாக அற்புதமாக அமையும். மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திரத்தில் சந்திக்கலாம்.